எல்லா நிலைகளிலும் மரணத்தை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். மரணம் என்பது இந்த சபையில் சொல்லலாம், அந்த சபையில் சொல்லக்கூடாது என்று கிடையாது. சிலர் மகிழ்ச்சியான நேரங்களில் மரணத்தை பற்றி சொன்னால் இது என்ன அமங்கலமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் மார்க்கத்தில் அப்படி இல்லை. எந்த இடத்திலும் மரணத்தை சொல்லலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நிக்காஹுடைய மஜ்லிஸிலே 3 ஆயத்துகள் ஓதப்படுகிறது. அந்த 3 வசனங்களில் ஒரு வசனம் என்ன? நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். ஆக திருமணம் மனித வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த இடத்திலும் கூட மரணத்தை நினைவூட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அன்சாரிகளில் சிலரை கடந்து போறாங்க. அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சிரித்து கொண்டிருக்கிற அந்த மக்களை கடந்து செல்லும் போது சொல்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லذات, இன்பங்களை முறிக்கிற மரணத்தை அதிகமாக நினையுங்கள். சிரிக்கிற சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை எண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு நெருக்கடியில் இருக்கிற ஒரு மனிதன், வாழ்வாதாரத்தில் நெருக்கடி, வறுமை, கடன், நோய்கள், பல வகையான நெருக்கடியில் இருக்கிற ஒரு மனிதன் மரணத்தை எண்ணினால் அவனுடைய நெருக்கடி நீங்கி தாராளமாகும். தாராள நிலையில் இருப்பவன் மரணத்தை நினைத்தால் அவனுக்கு நெருக்கடி ஏற்படும் சொன்னான். இந்த ஹதீஸில் இருக்கிற ஒரு வாசகம் இது. இந்த வாசகத்திற்கு அறிஞர்கள் இப்படி விளக்கம் கொடுத்தாங்க. உலகத்தில் ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிற மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது வறுமையோ கடனோ நோயோ, ஒரு நெருக்கடியில் இருக்கிறவன் மரணத்தை நினைச்சான் வைங்க, நாம் இருக்கிற இந்த நெருக்கடி மரணத்தை விட கஷ்டம் இல்லையே, மரணத்தை விட ஒன்றும் மோசமானது இல்லையே அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா அவனுடைய நெருக்கடி அவனுக்கு லேசா போயிடும். மௌத்தை விட இது எவ்வளோ சாதாரணமானது தானே அப்படின்னு நினைச்சா லேசா போயிடும். அதே போல செல்வ செழிப்புல இருக்கிறான் ஒருத்தன், கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு, பங்களால இருக்கிறாரு, அவனுக்கு மரண சிந்தனை வந்தால் செல்வ நிலையில் இருக்கிறவன் என்ன செய்வான்? ஆசைப்படுவான், இந்த வசதிகள் எல்லாம் இருக்கணும், உலகத்துல நிரந்தரமா இருக்கணும்னு நினைப்பான். எப்ப மரணத்தை நினைக்கிறானோ, என்னதான் நீ உலகத்திலேயே உயர்ந்த வாகனத்தை வச்சிருந்தாலும் சரி, ஆகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டினாலும் சரி, ஒரு நாள் இதை விட்டு நீ பிரிந்துதான் ஆக வேண்டும். அது அவனுக்கு மனசுல நெருக்கடி ஏற்படுத்துது. ஆக மரணம் 2 வகையான நிலைகளையும் தருது. நெருக்கடியில் இருப்பவன் மரணத்தை நினைத்தால் அவனுடைய நெருக்கடி லேசா போயிடும். சந்தோஷமா இருக்கிறவன் மரணத்தை நினைத்தால் வாழ்க்கை நெருக்கடியாக போய்விடும் என்று சொன்னான்.